வணக்கம். இன்னைக்கு நான் உங்க கூட பிள்ளை பிறந்த உடனே தாய்க்கு பிள்ளை பிறந்ததுலேருந்து 10 நாள் வரையிலும் என்ன மாதிரியான சாப்பாடுகளை அவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, சிசேரியன் ஆனாலும் சரி. இப்போ நார்மல் டெலிவரினா சிங்கப்பூரில் 2வது நாள் இல்லை 3வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து. சிசேரியனாக இருந்ததுன்னா 4வது நாள் இல்லை 5வது நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4வது நாள் இல்லை 5வது நாள் நம்ம வீட்டில் இருந்து அங்கே இருந்து நம்மளோட சாப்பாடுகளை தொடங்க ஆரம்பிப்போம். இப்போ சில ஹாஸ்பிட்டல்ஸில் கன்ஃபைன்மெண்ட் ஃபுட்டே கொடுப்பாங்க. சில பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான சாப்பாடு முறைகளை நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். முதல்ல நம்மளோட தாயோட